friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான chicken lollipop. இது எக்ஸாக்ட்லி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி. இது நல்ல கிறிஸ்பியா கிரன்ச்சியா ஜூஸியா chicken lollipop எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பெர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி. ஒரு சில டிப்ஸ் இருக்கு, அது ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது 100% கரெக்டான அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கிட்டத்தட்ட 1/2 kg சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கிறேன். லாலிபாப் கட்டில் சிக்கன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது இது சிக்கனுடைய விங் பீஸு, போனோடு இருக்கிற விங் பீஸு. அந்த போன்லேருந்து ஃப்ளெஷ்ஷை கட் பண்ணி கீழால் தள்ளி விட்டுட்டேன். சிக்கன் லாலிபாப் அது. இதை நல்ல மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுனா நல்ல ஒரு சிக்கன் லாலிபாப் ஃப்ரை. நல்ல குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கணும். ஸோ இங்கே மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இங்கே டார்க் சோயா சாஸ் நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பெப்பர் 1 டீஸ்பூன், கூடவே சால்ட்டு தேவையான அளவு. நல்ல காரமான மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். இது 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 மீடியம் சைஸ் எலும்பிச்சம்பழம், 1 முட்டை. இது காஷ்மீரி சில்லி. காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இது தாங்க தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலேயும் நல்லா 1-2 மணி நேரம் ஊற வச்சாலும் தப்பு இல்லைங்க. நல்லா மசாலா பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பி அண்ட் ஜூஸியாக நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை செய்ய முடியும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சோயா சாஸ் போட்டாச்சு. அடுத்தது பெப்பர் அண்ட் சால்ட் போட்டாச்சு. நல்ல காரசாரமாக இருக்கிற மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்கு வேண்டி. இதில் பெருசாக காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இந்த காஷ்மீரி சில்லி நல்ல கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்தது 1 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு, அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா. எலும்பிச்சம்பழம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது சிக்கனில் சேர்ந்து ஊறி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா ட்ரையாக வரன்னு ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலக்கும்போது அந்த ரெட் கலர் பத்தாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ நான் இன்னொரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது காரம் இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் இன்னும் கூட கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நான் இதில் தண்ணி எதுவுமே விடலை. லெமன் ஜூஸ், எக்கு, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட மாய்ஸ்சர் அதெல்லாமே போதுமான அளவு இருந்தது. இந்த மசாலா கலந்துக்க. மசாலா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு 1-2 ஸ்பூன் தண்ணி மட்டும் கலந்து மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா 1-2 மணி நேரம் ஊறினாலும் நல்லது தான். கலந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிறப்ப ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ரெஸ்டிங் டைம் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆஃப்டர் 1 hour கழித்து நான் சூடான ஆயிலில் இந்த சிக்கன் லாலிபாப் பீசஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லாலிபாப் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ஏன்னா டக்குன்னு மேலால் இருக்கிறதெல்லாம் கரிஞ்சிரும், உள்ள சிக்கன் வேகாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஸோ ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கலர் நல்லா டார்க்காக மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இனி நம்ம வெளியே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு விட்டு நம்ம அந்த சிக்கன் பீசஸை போட்டு விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் இருத்துக்கும்.
இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா பீசஸும் இதே மாதிரி போட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் லாலிபாப் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணின லாலிபாப் பீசஸில் அந்த போனுடைய எண்டில் நல்லா இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் சுற்றி விட்டுட்டா பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சர்வ் பண்ணுற அதே மாதிரியான அருமையான அழகான சிக்கன் லாலிபாப் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியர்களுக்கு இது ஒரு அருமையான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.